அடி பாவி, இப்ப 3ஆம் கிளாஸ் பசங்க கூட பொம்மை வச்செல்லாம் தூங்குறது இல்ல, நீ என்னென்ன காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். இதுல இந்த காலையில அவங்க 2 பேரும் உட்காந்து பயங்கரமா குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வேற ரொம்ப சீரியஸா அழவே ஆரம்பிச்சிடறாளா. உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஐயோ ரொம்ப கலாச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலேயும் உன்னோட அழையை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். சரி சரி சாரி, நீ வந்துட்டு என் மேல சாஞ்சுக்கிட்டே அப்படியே படுத்து தூங்க ட்ரை பண்ணு, நான் வந்து சும்மா உன்னை தட்டி கொடுத்து பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை அழகா தூங்க வைக்கிறான். மறுநாள் காலையில ஹீரோ எழுந்துக்கும் போது கையெல்லாம் மறுத்து போச்சு, அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குது, மூச்சே விட முடியல. ஐயோ என்னடா ஆயிடுச்சு நமக்கு அப்படின்னு சொல்லி அலறி எழுந்துக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது சின்ன குழந்தை மாதிரி மேலே ஏறி படுத்துக்கிட்டு இருக்கா. கீழே சாப்பிடறதுக்கு போனா அம்மா செம்ம கலாய்க்கிறாங்க. என்னடா கண்ணை சுத்தி கருவலயமா இருக்கு, நைட்டு பூரா தூங்கலையா, அம்மா சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் ஆமா அதுதான் ஒண்ணு குறைச்சல் அப்படின்னு நினைச்சுக்கிறான். இன்னைக்கு நைட்டும் தூங்காமலாம் என்னால இருக்க முடியாதுமா, மரியாதையா வந்து உனக்கு என்னென்ன தேவையோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு வரான். இதை பாரு, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கௌரவம் தான் ரொம்ப முக்கியம், இதுக்கப்புறம் அடபிடே அவனே இவனே அப்படின்னு ஏக வசனம் எல்லாம் பேசக்கூடாது, ஒழுங்கா என்னை வந்துட்டு எதுனா செல்லமா பேர் வச்சு கூப்பிடு அப்படின்னும் போது, செல்லமா உனக்கு என்ன பேர் வைக்கணும், வேணா தொடப்ப கட்டுன்னு வைக்கவா, இல்லைன்னா சொரிமண்டன்னு வைக்கவா அப்படின்னு இவ கலாச்சிக்கிட்டு இருக்கா. ஒழுங்கா இப்ப என்ன டார்லிங் ஹனி என் புருஷா அப்படின்னு கூப்பிடல அப்படின்னா நான் உன்னை இங்க விடவே மாட்டேன், மறுபடியும் உன்னை கிஸ் பண்ணுவேன் இங்கேயே அப்படின்னு சொல்றான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட அக்கா வெளியில வந்துட்டு எப்ப நீங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓடி வந்து இருக்கமா அக்காவை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொஞ்சம் ஆரம்பிச்சிடறா. இவங்க அக்காவை பார்க்கறதுக்கு அக்காவோட ஃபியான்சி வந்திருக்காரு போல. அவங்க அக்காவும் வந்துட்டு இப்பதான் ஹீரோயினுக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோயின் அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயோ நம்ம கூட என்னவோ நினைச்சோம், பரவாயில்ல ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினோட அக்கா வெறும் பேரு தான் சொல்லியிருப்பாங்க, ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு இருப்பா. ஹீரோக்கு அது யாருன்னு தெரியாதனால செம காண்டாயிடுது, எப்படி வழிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கா பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இழுத்துக்கிட்டு உள்ள போயிடுறான். ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு வந்திருக்காளா. அங்க வந்த உடனே இவன் என்ன பண்றான்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்றான். இவளுக்கு செம காண்டாயிருது, என்னடா பண்ற நீ அப்படின்னு சொல்லி கத்துறா. இத பாரு, நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட, இதுக்கப்புறமா வந்துட்டு நீ வேற யாருன்னா பாக்குறது பேசுறது யாரு பத்தினா எனக்கு சுத்தமா பிடிக்காது, ஆம்பளைங்கள்லாம் நீ மூஞ்ச கொஞ்ச நேரம் கூட ஊத்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றா. அடே பைத்தியம், அவர் என்னோட அக்கா புருஷன் ஆக போறாருடா, அதனாலதான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க ஊத்து பார்த்தேன் அப்படின்னும் போது, ஓ அப்படியா, சரி எனக்கு அது தெரியாதுல்ல, அதனால கோவப்பட்டுட்டேன், எதுவும் கோச்சுக்காத அப்படின்னு சொல்றான். இவ செமையா விழுந்து சிரிச்சு இவனை கலாய்க்க ஆரம்பிச்சிடறா. நீ ஜெலஸ் ஆயிட்டியா அப்படின்னும் போது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த மாதிரிலாம் நினைக்காத அப்படின்னு சொல்ற.